ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாலை நியூஸ் பேப்பரில் வந்தது. பள்ளிகளுக்கு வந்து காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்களுக்கு முக்கிய உத்தரவு பள்ளி கல்வித்துறை வந்து பிறப்பித்துள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது. 10th 12th கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் இல்லையா அந்த லீவில், அதெல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதேபோல் பள்ளிகள் திறக்கப்படும் நாளன்றே திருத்திய விடைத்தாள்களை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நியூஸ் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது, அப்புறம் ஸ்கூல் திறந்த ஃபஸ்ட்டு நாளே வந்து திருத்திய விடைத்தாள்களை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும், அது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கீழே சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் காலாண்டு தேர்வு இன்று முடியும் நிலையில், இன்றைக்கி தான் வந்து எல்லா ஸ்கூலும் முடிஞ்சிருக்கு எக்ஸாமு. செப்டம்பர் 28 முதல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறை முடிந்து 7/10/2024 திங்கட்கிழமை அன்று திறக்கப்பட உள்ளன. அதாவது 1 வீக் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிகளை திறக்கும் முன்பாக வளாகங்களை தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது எந்த ஸ்கூலாக இருந்தாலும், அதாவது அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு எந்த பள்ளிகளாக இருந்தாலும் இந்த லீவில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பள்ளிகள் திறக்கப்படும் நாளன்றே மாணவர்களிடம் திருத்திய விடைத்தாள்களை கொடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை வந்து விடப்பட்டு 3ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அது எப்போனா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே பள்ளிகள் இயங்கும். அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த 3ஆம் தேதி பள்ளிகள் இயங்கும். அப்புறம் சாட்டர்டே சண்டே 2 நாள், சனி ஞாயிறு 2 நாள் இருக்கிறதுனால அந்த 2 நாளையும் சேர்த்து வெள்ளிக்கிழமை சேர்த்து 3 நாளாக லீவ் விட்டு எக்ஸ்ட்ரா எப்போது ஸ்கூல்ஸ் எது வரைக்கும் லீவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி வரை விடுமுறையை நீட்டிக்குமாறு 7ஆம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்தது. இதையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை நீட்டிப்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து விடுமுறை நீட்டிக்கப்பட்டு அறிவிப்பும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. முன்னாடி வந்து 3ஆம் தேதி தான் ஸ்கூல் திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விடுமுறை வந்து இன்னும் நீட்டிப்பு ஆகி அக்டோபர் 7ஆம் தேதி வந்து பள்ளி திறக்கிறதுக்கு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து தெரிவித்திருந்தார். ஓகேங்களா, அந்த நியூஸ் தான் இருக்குது. இல்லை 2 நியூஸ் தான். ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது, மாணவர்கள் வந்து பள்ளி திறந்த முதல் நாளே வந்து விடைத்தாள்களை வந்து திருத்திய விடைத்தாள்களை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்றைய நியூஸில் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவுகள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.